ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பட்டாணி சுண்டல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பச்சை பட்டாணி எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானலில் தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த பச்சை பட்டாணியை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதிகமாக போட வேண்டாம். உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு வேக வைங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். ஒரு 10 நிமிஷம் கண்டினியூவாக ஐ ஃப்ளேமில் இதெல்லாம் கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும், அவ்வளோதான். நல்லா அந்த அளவுக்கு வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா இதை தண்ணியில் வடிச்சிடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை வடித்து வச்சிடுங்க ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஒரு பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா நான் கிண்டி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுங்க. எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. அதையே அதில் போட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த எவ்வளோ தேவையோ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சால்ட் ஆல்ரெடி நம்ம கொட்டையில் கொஞ்சம் போட்டிருக்கோம், அது தகுந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு, தேங்காய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கொட்டை, பச்சை பட்டாணி கொட்டை, அதை அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு இதையும் நல்லா கிளறி விடுங்க. அடுப்பு ஐ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியான பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். தேங்காய் ஃபஸ்ட்டே போட்டுட்டு அது பச்சை வாசனை பிறகு வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம கொட்டை போடணும். அவ்வளோதான். கிளறி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவிடுங்க. தூவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுங்க. இதில் கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பார்த்தீங்களா, பச்சை பட்டாணி சுண்டல் எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்னு மட்டும் பாருங்கள். சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. வாவ், செம்ம டேஸ்டியான சுண்டல். எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கறக்காதீங்க. பாய்.